வணக்கம். தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்று வருது. தொடர்ந்து இரு அணிகளும் ஒன்று சேர்வதாக தகவல் வெளியாகி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்பார்த்த ஒன்றுதாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இரண்டு தரப்பா பிரிந்த பின்னர் அவங்களுடைய நோக்கமும் எண்ணமும் விஜயோடைய அமைச்சரவையில எப்படியாவது நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படிங்கிற கணக்காக தான் போனாங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 8 அமைச்சர்களுக்கு மேல கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 5 பேர் சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு இதுல சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்ட்டு ஆளுநர் அமைச்சரானால் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா மாட்டாராங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அப்ப உங்களுக்கான ஆப்ஷனா நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் நீங்க விசில் சின்னத்துல நின்று உள்ள வாங்க அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மையில அவர்களுக்கு அதிர்ச்சி ஆக்கியிருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு கணக்கு பண்ணி உள்ள வந்தோம், இவரோட இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா வெளிப்படையாகவே சொல்றாரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா இந்த கட்சியில இருக்கிற எல்லாரும், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே இங்க வாங்க, இதுதான் புதிய அதிமுக, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் செய்த விஷயங்களை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் தன்னை ஒரு நவீன அதிமுகவா சொல்றாரா, இல்ல பாஜக பல மாநிலங்களை செய்யற விஷயங்களை நவீன பாஜகவா தாவேக மாறி செயல்படுகிறதாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அப்பட்டமான குதிரை பேரம், ஜனநாயகத்திற்கு விரோதமான எல்லா செயல்களையும் இந்த கவர்மெண்ட் ஈடுபட்டு இருக்காங்க. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் வளைக்கலாம், கட்சியை வேணாலும் அழிக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு மோசமாக ஜனநாயகத்திற்கு தீங்காக ஆபத்தாக மாறி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு பேரியக்கம், அந்த பேரியக்கத்தை அழிப்பதற்கு ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக நீங்க தலைமை செயலகத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு கும்பல் வேலை செய்துங்கிறதே எவ்வளவு மோசமானது. அதற்கு இவங்களும் கொஞ்சம் ஈடு கொடுத்து போயிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கிறது. பட் ஸ்டில் இது மட்டும் போதாது. நீங்க இப்ப பாக்கியவர்கள் சொல்லும் பொழுது தலைமை குறித்தெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, பிரச்சனை அடிப்படை பிரச்சனை தலைமை தானே. 11வது தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னும் நான் நினைச்சதான் செய்வேன், நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், இருந்து போனவர்களை நான் அழைக்க மாட்டேன், கட்சி எப்படி வேணாலும் போனா பரவாயில்லன்னு சொல்லிதான் இந்த மோசமான நிலைமை கொண்டு நிப்பாட்டிருக்கீங்க. மறுபடியும் இந்த மோசமான நிலைமை நிப்பாடு, அடுத்த உள்ளாட்சி தேர்தலை காலியாகணும், அடுத்து நாடாளுமன்றத்தில் காலியாகணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்றாரா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும். திருந்தி முதல்ல அவர் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று இந்த பதவி விலகணும். உண்மையிலே கோர்ஸ் கரெக்ஷன் அதுதானே தவிர, நான் மறுபடியும் பாருங்க, நான் எனக்கு வேற வழி இல்லாம எல்லாம் சேர்ந்துட்டாங்க, அப்ப நான் இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு மறுபடியும் போறாருன்னா இந்த கட்சிக்கு பெரிய விடிவும் இல்லாமல் போய்விடும். இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் விலகி போய் அந்த வேற கட்சியில சேர்றது, அடுத்த கட்சியில சேர்றது. ஏன்னா பல ஊர்களிலும் அதிமுக நிர்வாகிகள் இருந்தவங்க, அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு தாவேகளை போய் சேர காட்சியெல்லாம் பார்க்கணும். அந்த விஷயத்தையும் தாவேக பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கட்சியை மறுபடியும் ஒரு தனியான இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க திருந்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு வழி ஏற்படும். சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.